சிங்கள பேரினவாதம் என்பது எப்பொழுதும் அது யார் தலைவராக இருந்தாலும், அது ஜே.ஆர். ஜெயவர்தனவாக இருக்கலாம், எஸ்.டபிள்யூ. பண்டாரநாயக்காவாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் தமிழர்களை இல்லாமல் செய்வது. எங்களுக்கு முன்னாலே ஒரு ராணுவ சின்னம் இருக்கிறது. இது எங்களை பார்த்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. தமிழர்கள், நீங்கள் இந்த மண்ணினுடைய அடிமைகள். நாங்கள் வெற்றி கொண்டதன் அடையாளமாக இந்த ராணுவ சின்னத்தை வைத்திருக்கிறோம். நீங்கள் பேசாமல் பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த டிப்போ சந்தியில இருக்கின்ற ராணுவ சின்னத்தினுடைய அடையாளம். எவ்வளவு நிலத்தை விடுவித்திருக்கிறார்கள், எத்தனை விகாரைகள் கட்டுகின்ற முயற்சிகளை நிறுத்தி இருக்கிறார்கள், எத்தனை எங்களுடைய உறவுகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், சமாதானம் பற்றி எத்தனை தடவைகள் பேசி இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் ஒருமுறை கேட்டு பார்த்தால் எல்லாவற்றுக்கும் இல்லை என்பதே விடையாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இருந்த காலத்தில் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இப்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கைமீறி போகின்றன. குறிப்பாக அவர் ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு ஏதாவது ஒரு நாள் இலங்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, தமிழர்களுக்கான இனவாத நிலை ஒன்று இங்கு தோற்றுவிக்கப்பட்டது, அதனை நான் தீர்த்து வைப்பதற்கான முழு முயற்சிகளையும் எடுப்பேன், முன்னோக்கி நகர்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த திராணியும் அவரிடமில்லை. குச்சவெளி திருவண்ணாமலையிலே குச்சவெளி பிரதேச பிரிவு முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற இடம், முஸ்லிம் சகோதரர்கள் வாழுகின்ற இடம். அந்த இடத்திலே 30 விகாரைகள் கட்டுகிறார். இருப்பது ஒரு வீதமான சிங்கள மக்கள். திருகோணமலை ஆலயத்துக்குள் கோபுரம் கட்ட முடியாது, திருகோணேஸ்வரருக்கு அத்திவாரம் போட முடியாது. ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அவ்வளவு இடமும் சிங்களமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளாந்தம் நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். யார் இங்கு வருகிறார்கள், யார் உப்பளம் போடுகிறார்கள், அல்லது யார் தொழிற்சாலை திறக்கிறார்கள்? சகோதரி அனந்தி அவர்கள் இருக்கிறார். இன்றும் தன்னுடைய கணவன் வருவான் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய குங்குமப்பட்டை அளிக்காமல், தன்னுடைய தாலியை கலட்டாமல், சகோதரி அனந்தி போல எத்தனை சகோதரிகளை இந்த மண்ணிலே நாங்கள் பார்க்கிறோம். அனுரகுமார நாயக்காவுக்கு தெரியாதா? அல்லது அவர்கள் இருக்கிறவர்களுக்கு தெரியாதா? அல்லது இலங்கையில் இருக்கிற நீதிமன்றங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாதா? எங்கள் தேசம் பற்றி பாடிய அண்ணன் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கும் அவருடைய நினைவுகளையும் இந்த இடத்திலே மீட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் தமிழர்களுடைய பாரம்பரியமான வரலாற்றை பறைசாற்றுகின்ற தமிழீழ தேசிய மேனாள் இந்நிகழ்வுகளின் தலைவர், கிளிநொச்சி மாவட்ட வர்த்தகர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜயசிங்கம் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் மகளிர் விவகார அமைச்சர் சகோதரி அனந்தி சசிதரன் அவர்களே, அன்புக்குரிய விஜயதாசன் அடிகளார் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பார்ந்த தவிசாளர்களே, கௌரவ உறுப்பினர்களே, பெரியோர்களே, குறிப்பாக விசேடமாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய இனிய தமிழ் உறவுகளே, இனிய தமிழீழ சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்களை என்னுடைய அன்பான வணக்கம். உழைப்பு, உயர்வு, உயர்தர வாழ்வு, பொருளாதார பெருக்கம் என்ற கூட்டு எண்ணக்கருவின் பெருவேறாக உருவாகிய மேனாள் இன்று உலகனைத்தும் கொண்டாடப்படுகிறது. மனித குலத்தின் மாண்பாக விளங்குகின்ற உழைப்பு என்னும் உன்னத அடையாளமே தனிமனித கௌரவத்தை மாத்திரமன்றி தேசங்களினுடைய பெருமதியையும் வெளிக்காட்டி வருகின்றது. வெறும் வரட்டுவாத சிந்தனைகளுக்குள்ளும் வன்ம உணர்ச்சிகளுக்குள்ளும் அகப்பட்டு அந்தரித்த முதலாளித்துவத்தின் பாகுபாடுகளும் பாரபட்சங்களும் ஏராளமானது. ஆதிக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இடையே பிரிந்து நின்று போராடுகின்ற சுகம் அலாதியானது. நிர்பந்திக்கப்பட்ட போராட்டங்களே நிகழுலகின் நியாயத்தன்மையை நியாய தராசிலிட்டு வெற்றி கண்டிருக்கின்றன. சுரண்டுபவர்களும் அவர்களால் சூறையாடப்பட்ட வளங்களும் தம்மை வெல்லாதிக்க ஆட்சி என்று வர்ணிக்கவும் கர்வம் கொள்ளவும் அவையே காரணமாயிருந்தன. யுக புரட்சி என்றும் தொழிலாளர் புரட்சி என்றும் சமூக விடுதலை என்றும் சமதர்ம உருவாக்கம் என்றும் மனுக்குலம் கிளர்ந்தெழுந்து தமது சமூகங்களின் இருப்பையும் தொழில் குல சமூகங்களின் பொறுப்பை வெளிப்படுத்திய நாளாகவே உலக தொழிலாளர் நாள் விளங்குகின்றது. நெறிமுறைகளுக்கு உட்பட்ட உழைப்பு, நேரம் தவறா அர்ப்பணிப்பு, ஜாமார்க்கும் குடியல்லோம் என்ற சுதந்திர மன உணர்வு தொழிலாளர் வர்க்கத்திடம் நிலை பெறுகின்ற போதே தொழிலில் புதுமையும் புரட்சியில் மகிமையும் ஏற்படுகிறது. அத்தகைய நாளே உலக தொழிலாளர்களின் இன்றைய திருநாளாகும். அன்பார்ந்த தொழிலாளர் உறவுகளே, இரத்தமும் சதையுமாகி வலியும் வாழ்வுமாகி உருப்பெற்ற தொழிலாளர் வர்க்கத்தின் உழைப்பில் துயரும் துவழ்தலும் நீண்டே வந்திருக்கிறது என்பது ஓப்பற்ற உண்மை செய்தியாகும். தனி உரிமை என்றும் தன்னாட்சி உரிமை என்றும் சமத்துவம் என்றும் சத்திய உலகம் என்றும் நல்விதி வாக்கியங்களை நயமாக பேசுகின்ற உலக சமுதாயத்தில் இன்று உலக தொழிலாளர் நாள். வாழ்த்து செய்திகளும் வர்ண வேடிக்கைகளும் மகிழ்ந்தோங்கும் மன்ற நிகழ்வுகளும்
அரச தலைவர்களின் அரியணை செய்திகளும் அலங்கார அறிக்கையிடல்களுமாக அகமகிழ்ந்திருக்கிறது அகிலம். யுரேனியம் தேடுகின்ற வேட்டையில் சிக்கி தவிக்கிறது தொழிலாளர் சமூகம். பூமி பந்திலும் வான்பரப்பிலும் சமுத்திரத்தின் சர்வ பகுதிகளிலும் போட்டி எழுந்து நர்த்தனம் ஆடுகிறது. நானா நீயா என்ற நயவஞ்சக மேலாதிக்கத்தில் இருமாப்பு அடைந்துள்ள வல்லரசு தலைவர்களில் பல்லாயிரம் படையணிகளின் போர்க்களத்தில் சூழ்ந்துள்ள பசுமை உலகில் உலக தொழிலாளர்கள் மகிழ்ந்திருப்பதை காலக்கனவை அன்றி வேறில்லை. இன மொழி மத பேதமற்று உலக மனுக்குலம் அடங்கி போயிருக்கும் சூழலில் இந்த மேலாள் பிரகடனம் நெஞ்சை நெருக்குகிறது. உலக விசித்திரமான நவீன யுகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறது. ஏஐ யுகம் பற்றிய எண்ண கனவுகள் வாலிப உலகுக்குள் புகுந்திருக்கின்றன. உழைக்கும் வர்க்கத்தின் உற்சாகத்திற்கும் உலக தொழில்நுட்பத்தின் உயர்விற்கும் ஏஐ உதவும் என்று உலகுக்கு சொன்னவர்கள் யூரோவையும் பவுன்ஸையும் டொலரையும் மெய்ப்பெருமானம் இழக்கச் செய்து பூமிப்பந்தில் முகமிழந்து போகின்றனர். அறிவுக்கும் உழைப்புக்கும் தொழில்நுட்பம் என்கின்ற பெருமானத்திற்கும் எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற யுரேனியம் நோக்கிய போர் உலக தொழிலாளர்களை அடக்கி அடிமைப்படுத்துகின்ற நாலாம் விதியாக நானிலத்தில் நிகழ்கிறது. அன்பார்ந்த தொழிலாளர் உறவுகளே, இத்தகைய உலக சூழமைவில் சர்வதேச சவால்களையும் பிராந்தியத்தின் பிணக்குகளையும் எதிர்கொண்டவாறு இலங்கை தீவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அகமெங்கும் துளிர்த்த நம்பிக்கை பலத்தினை சரிவடைய செய்திருக்கிறது. பௌத்த சிங்கள மேலாதிக்க மனநிலைகளில் இருந்து முற்றிலும் வெளிவர முடியாத புதிய அரசு பதவிக்கு வந்திருக்கிறது. சேகுவேராவையும் லெனினையும் முன்னே பிடித்தபடி மார்க்சிச கருத்துக்களை விதைத்தவாறு புதிய யுகம் நோக்கிய பயணம் என்ற அழகிய கோஷங்கள் அரங்கேறி வருகின்றன. சிங்களவர்களைப் போலவே தமிழர்களும் ஒரு தேசிய இனத்தவர்கள் என்றும் பயங்கரவாத தடை சட்டம் மனித குலத்துக்கே அவமானம் என்றும் பேசிய நாக்குகள் தளர்வடைய தொடங்கியுள்ளன. புதிய அரசியல் கலாச்சாரம் என்கின்ற கனவு பழைய பந்திக்கு திரும்பி இருக்கிறது. அரசியல் தீர்வுமின்றி வாழ்வாதார மாற்றங்களுமின்றி வாழ்வில் அந்தரகரமான பொழுதுகளையே தமிழர்கள் சுவாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பு நிலங்கள் படையினர் வசமே உள்ளன. கனிய வளங்களும் காட்டு வளமும் வள பாதுகாப்பு என்ற பெயரில் அதற்குரிய திணைக்களங்களினால் ஆட்சியாளர்களினால் அனுபவிப்புக்கு ஆட்பட்டு கிடக்கின்றன. கடல் வள மேலாண்மை அயலக மீனவர்களிடமும் கட்டுக்கடங்கா சிலரிடமும் அகப்பட்டு அந்தரிக்கிறது. எமது மீனவர்கள் சுயதொழிலையும் சுய பொருளாதாரத்தையும் அடைய முடியாத அளவுக்கு நாட்பட்ட சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். விலை சமநிலை, கால விலையேற்றம், உற்பத்தி செலவு, ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் நிலையான முகாந்திரமும் முகாமைத்துவமும் இன்றி தமிழ் விவசாயிகள் பேரிடர்படுகின்றனர். முதலீட்டாளர்களும் புலம்பெயர்ந்தோறும் தங்கள் நிலங்களில் வளங்களை ஆட முடியாமல் புலியடையாளம் பொறிக்கப்படுகின்றனர். விளை நிலங்கள் மீது விகாரைகள், தமிழர் விவேகத்தின் மீது எழுத்துலக ஆளுமைகள் மீதும் தடை குறைப்புமின்றி வீதியம் தடை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படுகின்றன. பயங்கரவாத தடை சட்டம் எந்த விஷை குறைப்புமின்றி வீரியம் பெற்றே இருந்து வருகிறது. அஞ்சுதலும் அடிபணிதலும் அரச சேவையாளர்களிடையே விரவி கிடக்கிறது. அரசியல் தீர்வு என்றும் வடகிழக்கு தமிழர் தேசத்திற்கு அதிகார பகிர்வு என்றும் விரைவில் மாகாண சபை தேர்தல் என்றும் போட்ட முழக்கங்கள் முனகி செல்கின்றன. தினக்கூலிகளாகவே, காணியற்றவர்கள் காணியற்றவர்களாகவே, வீடற்றவர்கள் வீடற்றவர்களாகவே இருக்க எமது நிலம் வறுமையால் பெருத்து வாழ்வாதாரத்தால் நலிந்து விழுந்து கிடக்கிறது. யாமார்க்கும் குடியல்லோ எவர்க்கும் அஞ்சோ என்ற தைரியமும் தன்மானமும் தவிர வேறெந்த ஆசைகளும் இன்றைய கால நதியில் நம்பிக்கை ஒன்றையே பலமாக கொண்டு எங்கள் நிலம் எமக்கே வேண்டும் என்று, எம்மை நாமே ஆள வேண்டும் என்று உள்ளத்தில் எரியும் சுய நிர்ணய கோரிக்கை ஒன்றை தவிர அந்த லட்சியத்தை அடைந்து கொள்வோம் என்ற தீராத திடசங்கற்பத்தை தவிர எமது ஈழத் தொழிலாளர்களின் மீட்சிக்கு வழியேதும் இல்லை என்பதே இன்றைய மேனாள் பிரகடனத்தின் பிரதான செய்தியாகும். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பேசுகின்ற இந்த நொடி பொழுதில் கூட கிட்டத்தட்ட பொருட்படுத்த அரசாங்கம் தன்னுடைய 30 வீதங்களை முடித்திருக்கிறது. 1.5 ஆண்டுகளை அனுர அரசு தன்னுடைய முடிவு பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த 30 வீதமான அரசாட்சி காலத்தில் நாங்கள் திரும்பி எல்லோரும் பார்த்தால் எவ்வளவு நிலத்தை விடுவித்திருக்கிறார்கள், எத்தனை விகாரைகள் கட்டுகின்ற முயற்சிகளை நிறுத்தி இருக்கிறார்கள்,
எத்தனை எங்களுடைய உறவுகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், சமாதானம் பற்றி எத்தனை தடவைகள் பேசியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் ஒருமுறை கேட்டு பார்த்தால் எல்லாவற்றுக்கும் இல்லை என்பதே விடையாக இருக்கிறது. அனுரகுமார இந்த நாட்டினுடைய தலைவராக பொறுப்படுத்தார். எதிர்கட்சியிலே அவர் இருக்கும் பொழுது எங்களோடு நல்ல நண்பர், எனக்கு அருகருகே இருந்திருக்கிறார். நாங்கள் ஒரே வயதுக்காரர். பாராளுமன்றத்தில் இருந்த காலத்தில் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இப்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கைமீறி போகின்றன. குறிப்பாக அவர் ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு ஏதாவது ஒரு நாள் இலங்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, தமிழர்களுக்கான இனவாத நிலை ஒன்று இங்கு தோற்றுவிக்கப்பட்டது, அதனை நான் தீர்த்து வைப்பதற்கான முழு முயற்சிகளையும் எடுப்பேன், முன்னோக்கி நகர்கிறேன் என்று சொல்வதற்கு எந்த திராணியும் அவரிடமில்லை. அதே நேரம் அவருடைய அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் கூட ஒரு தைரியமான முறையில் தமிழர்களுடைய பிரச்சனையை கையாளக்கூடிய ஆற்றலை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் 16 ஆண்டுகளாக அதற்கு முதல் எவ்வாறு யுத்தத்தை எதிர்கொண்டோமோ அதே போலதான் இன்றும் இந்த இடத்திலே யுத்தத்திலே வாழுகிறோம். நான் நினைக்கிறேன் வந்தவர்கள் குறைந்திருந்தாலும் இங்கே வந்த புலனாய்வாளர்கள் குறைந்திருக்க மாட்டார்கள். இன்றும் அதே நிலைமைதான். 2010 எங்களுக்கு அதுதான் நிலைமை. எங்களுக்கு முன்னாலே ஒரு இராணுவ சின்னம் இருக்கிறது. இது எங்களை பார்த்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. தமிழர்கள், நீங்கள் இந்த மண்ணினுடைய அடிமைகள், நாங்கள் வெற்றி கொண்டதன் அடையாளமாக இந்த இராணுவ சின்னத்தை வைத்திருக்கிறோம், நீங்கள் பேசாமல் பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த டிப்போ சந்தியிலே இருக்கின்ற இராணுவ சின்னத்தினுடைய அடையாளம். இரணமடி சந்தியிலே இராணுவம் ரோட்டை ஆக்கிரமித்து வளைவு கட்டி இருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு பிரதேச சபையிலோ அல்லது ஒரு மதிலை கட்டுவதற்கோ நகர சபையிலோ அனுமதி எடுக்க முடியாத இந்த நாட்களில் கனகாம்பியம்மன் ஆலய பக்கம் திரும்புகின்ற பகுதியில் இராணுவம் ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறது. கிளிநொச்சியிலே இன்று கிட்டத்தட்ட 32 வீதமான நிலம் இராணுவ வசம் இருக்கிறது. ஒரு துண்டு நிலத்தை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கிலே 2400 ஏக்கர் காணிகள் இன்னும் தமிழ் மக்களிடம் விடுவிக்கப்படவில்லை. தையிட்டி விகாரை வலுக்கட்டாயமாக தமிழர்களுடைய நிலத்திலே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விகாரை. அந்த விகாரைக்கு இப்பொழுது திச விகாரை என்று பெயரை வைத்து அந்த விகாரைக்கு காணி அளப்பது தொடர்பிலே காணி உரிமையாளர்கள் வாருங்கள் என்று அரசாங்க அதிபர் மூலமாக கோரிக்கை வைக்கிற அளவுக்கு, அதனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விகாரையாக மாற்றுகின்ற அளவுக்கு இன்றைய அரசு மாறி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நேற்று முன்தினம் எல்லாம் நீங்கள் அந்த காணி உரிமையாளர்களுடைய செய்திகளை பார்த்திருப்பீர்கள். குச்சவெளி திருகோணமலையிலே குச்சவெளி பிரதேச பிரிவு முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற இடம், முஸ்லிம் சகோதரர்கள் வாழுகின்ற இடம். அந்த இடத்திலே 30 விகாரைகள் கட்டுகிறார்கள். இருப்பது ஒரு வீதமான சிங்கள மக்கள். திருகோணமலை ஆலயத்துக்குள் கோபுரம் கட்ட முடியாது, திருகோணேஸ்வரருக்கு அத்திவாரம் போட முடியாது. ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அவ்வளவு இடமும் சிங்களமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளாந்தம் நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். யார் இங்கு வருகிறார்கள், யார் உப்பளம் போடுகிறார்கள், அல்லது யார் தொழிற்சாலை திறக்கிறார்கள், இதற்கு யார் உரிமையாளர், இது யாரும் எதுவும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. இது சிங்கள பேரினவாதம் என்பது எப்பொழுதும் அது யார் தலைவராக இருந்தாலும், அது ஜேஆர் ஜெயவர்தனவாக இருக்கலாம், எஸ்டபிள்யூ பண்டார் நாயக்காவாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த தேசத்தை அழிப்பது, தமிழர்களை இல்லாமல் செய்வது. 50 ஆண்டுகளுக்கு முதல் இந்த துன்பம் தாங்க முடியாமல் தான் வட்டுக்கோட்டையிலே தந்தை செல்வா தமிழீழ பிரகடனத்தை முன்வைந்தார். அவர் 1976 ஆண்டு நவம்பர் 19 பாராளுமன்றத்தில் இந்த பிரகடனம் செய்த பிற்பாடு பாராளுமன்றத்திலே உரையாற்றினார். 76 ஆண்டு நவம்பர் 19 அவருடைய உரை தெளிவாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் பண்டார் நாயக்காவோடு பேசினேன், பண்டார் நாயக்கா சமஸ்டி அடிப்படையில் தீர்வுக்கு வருகிறோம் என்றார். அவரிடம் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் 6 மாதங்களில் அவர் அந்த ஒப்பந்தத்தை கிழித்தறிந்தார். அதுக்கு பிறகு நான் டட்லிசன் நாயக்காவோடு பேசினேன். அவர் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை தருவதாக சொன்னார். ஆனால் அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. அதனால்தான் நாங்கள் பேசி பார்த்தோம், போராடி பார்த்தோம், நாங்கள் அறவழியிலே எல்லா விடயங்களையும் கையாண்டோம். எந்த சிங்கள தலைவரோடு நான் பேசவில்லை. எல்லாராலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டதால் இந்த உயர்ந்த சபையான நாடாளுமன்றத்தில் வைத்து நான் பிரகடனம் செய்கிறேன், தமிழீழத்தை தவிர எங்களுக்கு தீர்வு எதுவும் இல்லை என்று 76 ஆண்டு நவம்பர் 19 அவர் பாராளுமன்றத்திலே பேசுகிற பொழுது
அவருக்கு பக்கத்தில் இன்னும் சில தமிழ் எம்பிக்களும் இருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு திடீரென்று வந்து முளைத்த விடயம் அல்ல. காலத்திலே நாங்கள் அளிக்கப்பட்ட பொழுதெல்லாம் அனுபவங்கள் ரீதியாக எங்கள் தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு முன்முயற்சியினுடைய அடிப்படையைத்தான் தேசிய தலைவர் பிரபாகரன் முன்னெடுத்தார். இன்று பல ஆயிரம் போராளிகள் இந்த மண்ணிலே காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகண்ட சாட்சி, கண்கண்ட சாட்சியமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே எங்கே என்று வழக்கு போட்டால் கூட எடுக்க முடியாமல் இருக்கிறது. சகோதரி அனந்தி அவர்கள் இருக்கிறார். இன்றும் தன்னுடைய கணவன் வருவான் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய குங்குமப்பட்டை அளிக்காமல், தன்னுடைய தாலியை கலட்டாமல், சகோதரி அனந்தி போல எத்தனை சகோதரிகளை இந்த மண்ணிலே நாங்கள் பார்க்கிறோம். அனுரகுமார நாயக்காவுக்கு தெரியாதா? அல்லது அவருடைய இருக்கிறவர்களுக்கு தெரியாதா? அல்லது இலங்கையில் இருக்கிற நீதிமன்றங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாதா? இன்றும் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தமிழர்களுக்கான நீதி என்பது சிங்கள அரசுகளால் தரப்பட போவதில்லை. போராடியே தான் நாங்கள் வெல்ல வேண்டும். அந்த போராட்டத்தினுடைய ஒரு களம்தான் இந்த மேதின எழுச்சியும் மேதினத்தினுடைய சந்திப்பும். நீங்கள் ஒவ்வொருவரும் கூட்டாக இந்த இடத்திலே கூடி நின்று உங்கள் பேரிலே நான் இந்த பிரகடனத்தை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் ஒவ்வொருவரும் கையாண்ட எங்களுடைய வெற்றியினுடைய கதையை சொல்வதற்கான, எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை அளப்பதற்கான விடயமாகத்தான் இது மாறி இருக்கிறது. நாங்கள் நின்று பேசுகிறோம், இதுல இருந்து பந்தல் போட்டிருக்கிறோம், குண்டி இருக்கிறோம். ஒரு முறை திரும்பி பாருங்கள். 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுகளில் எல்லாம், 2010ஆம் ஆண்டுகளில் எல்லாம் நாங்கள் இந்த மண்ணிலே நடந்த யுத்தத்தில் திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பிலே இருந்து வந்த எங்கள் போராளிகள் எத்தனை ஆயிரம் பேருடைய சதை துண்டங்கள் இந்த மண்ணிலே இருக்கும், எத்தனை பேருடைய ரத்தங்கள் இருக்கும், எத்தனை பேருடைய வியர்வைகள் இருக்கும். நான் மீண்டும் பாடசாலையை பொறுப்பெடுக்கிற பொழுது 2010ஆம் ஆண்டு வவுனியா முகாம்களில் இருந்து வந்து கிளிநொச்சி மகாவித்தியாலயம் கனிஷ்டாவை பொறுப்பெடுக்கிற பொழுது ஒரு கட்டடம் அப்படியே விழுந்திருந்தது. கட்டடத்துக்குள் யாருடைய துர்நாற்றம் வீசுவதாக சொன்னார்கள். போலீசுக்கு அறிவிக்க அவர்கள் வந்து 6 போராளிகளின் உடல்களை எடுத்தார்கள். AK-47 துப்பாக்கிகளை எடுத்தார்கள். பாடசாலை 2 நாட்கள் மூடி வைத்திருந்தார்கள். இதை யாருடையது? காலம் யார்? அந்த போராளிகள். சரி, நான் பாராளுமன்ற உறுப்பினராக 2010ஆம் ஆண்டு வந்த பிற்பாடு கணேசபுரத்திலே ஒருவருடைய வீட்டின் மலக்குழியிலே கிட்டத்தட்ட 9 போராளிகளுடைய உடைகளோடு அவருடைய சீருடைகளோடு வெளியிலே எடுக்கப்பட்டது. நீதவான் முன்னிலையிலே நானும் சென்று பார்வையிட்டு இருந்தேன். இந்த மண்ணிலே நடந்தது. ஆகவேதான் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்கள் கடந்த காலங்களை மறந்து போகிறோம். சிலர் ஜனாதிபதிக்கு விருது கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஜனாதிபதி கையை காட்டி நடக்கிறார். அவர் காட்டின கையெல்லாம் எங்களுடைய ஆக்கள் நிற்கிறார்கள், அவர் எங்களுக்கு கை காட்டினார்கள். ஆனால் அவர் கை காட்டின இடம் வலிகாமம் வடக்கு. அவர் சொன்னதே, உங்களுக்கு வலிகாமம் வடக்குல நாங்கள் ஒரு துண்டு நிலமும் விட மாட்டோம், அதுக்கு தான் நான் கை காட்டுறேன், பேசாம இருக்கணும் நீங்கள். நானும் ஜனாதிபதி சிங்கள பேரினவாதத்துக்களால் வந்தவன். நான் காணி இவ்வளவு நாளும் வந்தே விட இல்லை, விட மாட்டேன். மயிலிட்டியில நீங்க போராடலாம், காணி நான் விட மாட்டேன். தையிட்டி நாங்கள் விட மாட்டோம். நாங்க ராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வைக்குள் வைத்துக் கொண்டுதான் இருப்போம் என்ற அந்த செய்தியைத்தான் அவர் சொன்னாரே தவிர அவர் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டவில்லை. ஆகவேதான் காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். யாரும் மாறலாம். அது JR பிரேமதாசா, விஜயதுங்க இப்படி மாறலாம், அல்லது அது சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ச, அனுரகுமார, ரணில் விக்ரமசிங்க இப்படியே மாறலாம். யார் வந்தாலும் எங்களுக்கான தலையெழுத்தை நாங்கள் தான் எழுத வேண்டும். எங்களுக்கான தீர்மானத்தை நாங்கள் தேட வேண்டும். அந்த தேடலுக்கான ஒரு களம், செய்தி சொல்லுகின்ற களம் இன்றைய நாள். ஆகவே அன்புக்குரிய ஒவ்வொருவருக்கும் நான் இந்த இடத்திலே, என்னிய தமிழ் மக்களே, நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுதும் அடிமைகளாகவே இருக்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் அடக்குமுறைக்குள் இருக்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் யாருடைய மேற்பார்வைக்குள் இருக்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் யாரோ எங்களை அச்சுறுத்துகின்ற சூழலுக்குள் இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு சுயவாழ்வு இல்லை. நாங்கள் சுயமாக வாழ்ந்த இனம். அதனைத்தான் தந்தை செல்வா சொன்னார், நாங்கள் இந்த மண்ணிலே சுயநிர்ணய உரிமையோடு வாழ்ந்தவர்கள். இழந்து போன எங்கள் இளமையை நாங்கள் கேட்கிறோம். வரலாற்றிலே 3 முக்கியமான விடயங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, தந்தை செல்வா சொன்னார், நாங்கள் சுயநிர்ணய உரிமையோடு இளமையோடு இந்த மண்ணிலே வாழ்ந்தோம். போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் தங்கள் வசதிக்காக எங்களை சிங்களவரோடு இணைத்து விட்டார்கள். ஆகவே எங்களுடைய இளமை திரும்ப எங்களிடம் தரப்பட வேண்டும். அந்த இளமை சுயாட்சியின் மூலம்தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனைத்தான் நான் தமிழீழமாக பிரகடனம் செய்கிறேன், என் தேசமாக பிரகடனம் செய்கிறேன்.
என்று அவர் வட்டுக்கோட்டையிலே சொன்னார். அதே போலதான் தன்னுடைய கண்கள் தோண்டப்பட போகிறது என்று தெரிந்தும் நீதிமன்றத்திலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தங்கத்துரை அவர்கள் நிற்கிற பொழுது நீதவான் கேட்டார், உங்களுடைய கடைசி வார்த்தைகள் என்ன? அவர் சொன்னார், நாங்கள் ஆயுதங்களின் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல, ஆயுதங்கள் சிங்கள இனவாதிகளால் எங்களிடம் திணிக்கப்பட்டது, அதனால் தான் நாங்கள் ஆயுதங்களை தூக்கியிருந்தோம். இது இரண்டாவது வரலாற்றின் அடையாளம். மூன்றாவது 1985ஆம் ஆண்டு அனிதா பிரதாப் அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேட்டியளிக்கும் போது கேட்டார், அனிதா பிரதாப் அவர்கள், ஏன் நீங்கள் 12 வயசுலேயே ஆயுதங்கள் பற்றி சிந்தித்தீர்கள்? அவர் சொன்னார், என்னுடைய மாமா மாமி சித்தப்பா சித்தி என்னுடைய குடும்பம் என் உறவுகள் ஆயுத ரீதியாக அடக்கப்பட்ட பொழுது ஆயுதத்துக்கு ஆயுதம்தான் வழி, முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது சிங்கள இனவாதிகள் தான் ஆயுதங்கள் எங்கள் கையிலே தந்தார்கள். நாங்கள் ஆயுதங்களை விரும்பி போனவர்கள் அல்ல, விரும்பி தூக்கியவர்களும் அல்ல. நாங்கள் ஆயுதங்கள் எங்களிடம் திணிக்கப்பட்ட ஆயுதங்களை எங்கள் மக்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டோம். இந்த 3 விடயங்களும் ஈழ விடுதலை வரலாற்றில் தந்தை செல்வா, தங்கத்துரை, தலைவர் பிரபாகரன் சொன்ன வார்த்தைகள் மிகப்பெரிய அடையாளத்துக்குரியவை. ஆகவேதான் காலமும் சூழலும் மாறி இருக்கலாம், மனிதர்கள் மாறி இருக்கலாம், அவர்களுடைய வருகைகள், அவருடைய செயல்கள், சொல்கள் மாறி இருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இப்பொழுதும் தேச விடுதலைக்காக போராடுகின்ற இனம் அந்த போராட்டத்தினுடைய வலிமையை, வன்மத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை இறுக்கமாக இந்த மேலாணிலே பற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். மிக்க நன்றிகள்.